अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। चित्रं बड़तरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु छिन्न संशयाः। मंगलं दिशतु मे विनायकः मंगलं दिशतु मे सरस्वती मंगलं दिशतु मे महेश्वरी मंगलं दिशतु मे सदाशिवः। देहं प्राणमतीन्द्रियाण्यतिचलां बुद्धिं च शून्यं विदुः श्रीबालान्त जडोपमास्तु अहमिति भ्रान्ता वृषंवादिनः। माया शक्ति विलास कल्पित महाव्यामोह संहारिणे तस्मै श्री गुरुमूर्तये नमः। इदं श्री दक्षिणामूर्तये श्री बाल அந்த ஜடோபமாக மதிமயக்கம் உடையவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெண்ணை மைண்டராக பயப்பட்டுக் கொள்ளுகிறவர்கள், பாலர்கள், மெச்சூரிட்டி இல்லாதமான ஒரு இன்டலெக்டை உடையவர்கள், குருடர்கள், கண்ணு தெரியாதவர்கள் எப்படி எதையோ பார்த்து எதையோ புரிந்து கொள்கிறார்களோ அப்படி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்களெல்லாம். இவர்களுக்கு உபமாக இவர்களெல்லாம் விருஷம் பிராந்தாகா, இவர்கள் எல்லாம் நமக்கு சந்தேகமே இல்லை, பிராந்தர்கள், மயக்கம் கொண்டவர்கள், உண்மை என்னன்னு தெரியாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த வாதினகா இவர்கள்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன் இவாளை இப்படி பெற்றீங்க அப்படின்னா, இவர்கள் தேகம்தான் ஆத்மா, பிராணம் தான் ஆத்மா, இந்திரியம் தான் ஆத்மா, புத்தி தான் ஆத்மா அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு நினைக்கிறார்கள். தேகம் பிராணமபி இந்திரியாண்யபிஜலாம் புத்திம் ச சூன்யம் விதுஹு. இவர்கள் தேகத்தையும் பிராணனையும் இந்திரியங்களையும் இல்லையா சலாம் புத்திம் ச இந்த ஆட்டங்கால் என்ற இந்த புத்தியையும் சூன்யம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இப்படி இததான் அகமிதி விதுஹு நான் தப்பா புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே மாயா சக்தி விலாச கல்பித மகா வியாமோகம். இதெல்லாம் மாயைன்ற பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு, அதனுடைய விலாசம், அதனுடைய சேட்டையினாலதான் இந்த ஒரு பெரிய மயக்கம் ஏற்பட்டு இவர்களுக்கு என்னதான் தாக்கல் சொன்னாலும் நானே பாடி, நானே மைண்டு, நானே பிராணன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. இதை அடியோடு நீக்கணும் அப்படின்னாக்க வேதாந்த சாஸ்திரத்துக்கு வரணும். வேதாந்த சாஸ்திரத்துக்கு வரணும்னா ஒரு வேதாந்த குருவனுடைய உபதேசம் அவசியம். அப்படி இருக்கக்கூடிய இந்த மகா வியாமோகத்தை சம்ஹாரினே இதை நன்றாக அடியோடு தொலைச்சி கட்டணும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே, அப்படி அந்த ஸ்ரீமத் ஆச்சாரிய ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே இதம் நமஹா, உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார். எல்லாம் மாயையா அபகிருத ஆத்மா ஆசுரம் பாவம் ஆசிரிதாக அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் மாயை, மாயாம் ஏதாம் தரந்திட்டே, இந்த மாயையிலேயே இருந்து கொண்டு எல்லாம் பகவான் பண்ற மாயை, இந்த மாயை உள்ளேயே இருந்து அந்த சாஸ்திரங்கள்ல சொன்னதை கடைபிடித்தால் இந்த மாயையிலிருந்து வெளியிலே நாம வர முடியும் அப்படின்னு வேதாந்தத்துல சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ஞானம் அவசியம். எதை எதையோ ஆத்மா என்று அறிந்து கொண்டானே ஆனால் அந்த மாயா சக்தி மாயா விலாசத்துல போய் மாற்றி கொண்டு விடுவான் அப்படின்னு சொன்னார். இது 5வது ஸ்லோகம் இல்லையா? இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிறது 5வது உல்லாசம் இல்லையா? ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு உல்லாசம், அதுல 5வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி எது வரைக்கும் பார்த்தோம்னாக்க 5 ஸ்லோகங்கள் பார்த்தோம் இல்லையா? ஜாத கர்மாதி சம்ஸ்காரா தேகஸ்யேவ விஜீயதே அப்படின்னு பார்த்தோம். சார்
நீங்க உங்க சொல்ற சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு, வர்ணாசிரம விபாகங்கள்ல எங்க சார் வருது? தேகத்துக்கு தானே சார் வருது. நீங்க பண்ணக்கூடிய குழந்தை பிறந்த உடனே ஜாத கர்மா பண்றீங்களே, யாருக்கு பண்றீங்க கர்மா? ஆத்மாக்கா பண்றீங்க, தேகத்துக்கு தானே சார் பண்ற அப்படின்னு சொன்னார். தேகத்தையேவ அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல இல்லையா, நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சதஞ்சீவேம சரத கபீரா அப்படின்னு எல்லாரும் ஆத்துக்கு வந்தான்னாக்கா வைதிகத்துல அப்படி வாழ்த்துறாரு இல்லையா. சதஞ்சீவேம அப்படின்னு வாழ்த்துறாங்க எல்லாரும். அப்பா எல்லாம் 100 வயசு வராங்க, சதகும் சமாக அப்படின்னு சொல்றது இல்லையா. ஈசாவாசிய படிச்சது எல்லாருமே 100 வயசு வாழுங்க, 100 வயசு வாழுங்கன்னு சொல்றது எதை சொல்றார்கள்? தேகத்தை தானே சொல்றாங்க இல்லையா. என்னை பார்த்து நீ 100 வயசு வாழுன்னு ஒரு பெரியவர் என்ன வாழ்த்துறாரு, ஆசீர்வாதம் பண்றாருனாக்கா என்ன சார் அர்த்தம்? இந்த அற்புதமான ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தா, என்ன இந்த சரீரம் நன்னா இருக்கணும்பா, நீ நன்னா 100 வயசு இந்த சரீரத்தோட ஜம்முன்னு திடமாக இருந்து சௌக்கியமாக வாழணும்ன்றது தானே. அப்படி பார்த்தா கூட தேகம் தானே சார் ஆத்மா அப்படின்னு ஒரு சதஞ்சீவ இது பேத தேகஸ்ய பிரயுஜந்தி ஆதிஷம் சுபாம் இது பிரபஞ்சம் சாருவாகா வஞ்சதி அல்பச்சேதசா அல்பச்சேதனஹா அப்படின்னாரு. சதஞ்சீவ அப்படின்றது இல்லையா. நீங்க ப்ளீஸ் லிவ் ஃபார் 100 years அப்படின்னு வாழ்த்துறாரு சார். இல்ல என்ன மாதிரி ஒரு வாழ்த்து பாருங்க. இது எதுக்கு யோசிச்சு பார்க்க வேண்டாமா? எதையோ நீங்க வேதாந்தம் சொல்றது, குரு சொல்றாரு, தட்சிணாமூர்த்தி சொல்றாரு, ஆச்சாரியா சொல்றார் அப்படின்னா கேட்கறத நீங்க பிராக்டிகலா பாருங்க சார். யூஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ். இந்த உடம்பு பார்த்து தானே சொல்றது. சதம் ஜீவ இல்லையா. எதை சொல்றாரு? சுபாம் ஆசிஷம், இந்த அழகான மங்களகரமான ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு. அது எதுக்கு சார்? தேகத்தையேவ இல்லையா. இதுக்கு எதுக்காக சொல்றாங்க? தேகத்துக்குத்தானே சார் இத பிரேஞ்சுந்தி இல்லையா. இந்த பிரயோகம் எதுக்காக பிரயோகம் பண்றாங்க? தேகத்துக்கு பார்த்துதான் அவர் சொல்றார் இதுதானே சார் அப்படின்னு அறிவு பண்றான். ஜாதகர்மா எதுக்கு சார் பண்றீங்க? தேகத்துக்கு தானே சார் பண்றீங்க. வர்ணாசிரமம் எல்லாம் எதுக்கு சார் இருக்கு? தேகத்துக்கு தானே சார் இருக்கு. நீங்க பிராமணன் சத்திரியன் இதெல்லாம் யாரு? இந்த பாடியோக்கு தான் சார் இதெல்லாம் இருக்கு. இந்த பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசின்ற வேறுபாடுகள்லாம் எதற்காக இருக்கிறது? தேகத்துக்கு தானே இருக்கிறது அப்படின்னு ஆர்கியூ பண்றார்கள். யாரு? இது பிரபஞ்சம் சாருவாகா வஞ்சதி அல்பச்சேதனஹா. இதெல்லாம் அல்பச்சேதனஹா சாருவாகா பிரபஞ்சம் இது வஞ்சே. இந்த உலகம் இப்படித்தான இந்த அல்பச்சேதத்தை இந்த பரிவர்த்தன இன்டெலிஜென்டா இருக்கக்கூடிய சாருவாகன் லிட்டில் இன்டெலிஜென்ஸ் போட்டாரு. அல்போன்னாக்கா அதை டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ண இன்னும் குறைந்த அறிவுடையவன் அப்படின்ற அர்த்தம் இல்லையா. இந்த குறைந்த அறிவுள்ளவன் போல இப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தை ஏமாற்றுகிறான். அது பார்த்தா இது ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. எல்லாருக்கும் கேட்டாங்கக்கா, ஆமா இவர் சொல்றது நியாயம் இருக்கு சார் அப்படின்னு போன வைக்கிற மாதிரி பேசலாம் பார்க்கலாம். இப்படி சொல்றான். சரி, இன்னொரு ஆர்குமெண்ட் இதை விட்டுருங்க சார். நீங்க பாருங்க, லோகத்துல நம்ம எல்லாம் எப்படி இருக்கோன்றது பாருங்க. கேட்டு ஸ்வசனி ஜீவாமி ஷிதிதோஸ்மி விபாசிதஹ இத்யாதி பிரத்யய பலாதே பிராணஹா ஆத்மா இது மன்யதே. சரி, இவனை விடுங்க. இவன் தேகமே ஆத்மான. தேகம் பிராணம் இந்திரியான்யபிதலாம்ல தேகம் தான் இது ஆத்மான்னு இந்த அல்பச்சேதனா இருக்கக்கூடியவன் இவன் நினைக்கிறான். அது தப்பு. சரி சார், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க கேட்டுட்டு. யார் அவர்கள்? யாரு? பிரகஸ்பதிகள். அவர்களும் ஸ்வசனி, நான் பாருங்க மூச்சு விடுகிறேன், ஐ பிரீத் அப்படின்றார். நான் சுவாசிக்கிறேன். ஜீவாமி, நான் வாழ்கிறேன். சுதிதஹா அஸ்மி, நான் பசித்தவனாக இருக்கிறேன். விபாசிதஹா அஸ்மி, தாகத்துடன் கூடினவனாக இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பண்றது பாக்குறீங்களா இல்லையோ? அப்ப நானே எதோட சேர்த்து அவன் பண்றான். நான் மூச்சு விடுகிறேன் இல்லையா, நான் வாழ்கிறேன். ஏன்னா பிராணம் இல்லைன்னா அவன் வாழ்வானா? கரெக்ட் தானே சொல்றான்.
நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றான். நான் மூச்சு பிராணன் இல்லாம மூச்சு விட முடியுமா? அதனால் நான் மூச்சு விடுகிறேன். நான் சுதிகா, நான் பசி உள்ளவனாக இருக்கிறேன். சார் ஒரே தாகம் எடுக்கிறது சார். பிபாசிதகா அஸ்மி, நான் தாகம் எடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன், தாகத்துடன் கூடினவனாக இருக்கிறேன். இப்படின்ற அறிவெல்லாம் வருகின்றதுனால பிராணம் தானே சார் ஆத்மாவா இருக்க முடியும்னா வித்யாதி பிரத்யய பலாது. இப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் பிரத்யேகம்னா அறிவுடன், அந்த அறிவுனுடைய பலத்தினாலதான் அவன் கிளீனா அவன் என்ன சொல்றான், தேகம் ஆத்மா இல்ல சார், பிராணஹா ஆத்மா இது மன்பதே. இப்படித்தான் அவன் ஐ திங்க் பிராணம் தான் சார் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? இப்படின்னு நினைக்கிறான். சில பேர் என்ன சொல்றாங்க, சொல்றான் சார் அவன் தேகமே ஆத்மான்னு சொன்னது தப்பு இல்லையா? அதுக்கு நான் காரணம் சொல்றேன். இவன் பிராணன்னு சொல்றதும் தப்பு இல்லையா? சில பேர் என்ன சொல்றாங்க, பிராணன் ஆத்மா இல்லை சார், பிராணன் அது பாட்டுக்கு ஒரு ஒரு கருவி, அது வேலை செய்துட்டே இருக்கு. நான் என்னைக்கு பார்க்கிறேன், பார்க்கிற வரைக்கும் தான் சார் எனக்கு மதிப்பு, கேட்கிற வரைக்கும் தான் சார் மதிப்பு இல்லையா? எல்லாம் எப்படி இருக்கேன். அதனால கண்ணு போன வழி, காது போன வழி, மனசு போன வழியில போறதுதான் சார் ஆத்மா அப்படின்னு அவன் என்ன சொன்னான். கேட்டு சுனோமி பஷ்யாமி ஜிக்ராமி ஆஸ்வாதயாம்யஹம் இது இந்திரியாணாம் ஆத்மத்வம் பிரதியந்தி ததோதிகம். கேட்டு சுனோமி, நான் கேட்கிறவனாக இருக்கிறேன், கேட்கிறவன் நான் அப்படின்னு நினைக்கிறான். பஷ்யாமி அகம் இல்லையா, நான் பார்க்கிறவன் அப்படின்னு. ஜிக்ராமி அகம், நான் மூச்சு முகர்கிறவனாக இருக்கிறேன். ஆஸ்வாதயாமி, நான் ருசி பார்க்கிறவனாக இருக்கிறேன் அப்படின்னா பிரயோகம் இருக்கு இல்லையா? நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் முகர்கிறேன், நான் உட்கொள்கிறேன், ருசி அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தானே சார் வாழ்க்கையில முக்கியமாக இருக்கு. அவன் இந்த வெறுமை, இந்த ஐஎம் ஹங்கிரி, ஐஎம் வசதி ஜீவாமின்னு சொல்றதை விட இவன் வசதி இல்லையா? இவன் பாருங்க நல்லா புரிஞ்சிட்டு சொல்றான் பாருங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றான், நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் நுகர்கிறேன், நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால இவன் அவனை விட இது எப்படி இருக்கு அப்படின்னா, இது அப்போ அதிகம் இந்திரியானாம் ஆத்மத்துவம் பிரதியந்தி. இதை விட அவனை காட்டிலும் இவன் மேலானவனாக இருக்கிறான். அவன் என்ன சொல்றான், இந்திரியங்கள் தான் சார் ஆத்மாவான். இந்திரியானாம் ஆத்மத்துவம் பிரதியந்தி, இவன் இந்திரியத்தை தான் ஆத்மாவாக கன்சிடர் பண்ணிக்கலாம், மேலாக கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுதானே கரெக்ட் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்றான், இல்லப்பா, ஜானாமி பிரத்யய பலாத் புத்தி ரித்ய பரே ஜகுஹு மாயா வியாமூட சித்தானாம் தேஷாம் தூஷணமுச்யதே. அப்பரே இன்னும் சில பேர் இருக்காங்க, அவர்கள் என்ன சொல்றாங்க, சில பேர் தேகம் ஆத்மான்னாங்க, சில பேர் பிராணம் தான் ஆத்மான்னாங்க, சில பேர் என்ன பண்ணா இந்த பார்க்கிறேன் கேட்கிறேன் இந்திரியங்கள் மனசோட சேர்ந்து இதெல்லாம் தான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சிருந்தாங்க. சில பேர் சொன்னாங்க புத்திதான் சார் அப்படின்றான். அப்பரே ஜானாமி பிரத்யய பலாத்து. இங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா, நாம அறிவுள்ளவன் தான் சார் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும், அறிவில்லாம யாரும் வாழவே முடியாது. கொஞ்சமா நஞ்சமா அந்த சிஸ்டம் ஒண்ணு இருக்கணும். இதெல்லாம் எந்த இடத்துல போனா சாப்பாடு தெரியணும், அது அந்த அறிவு இல்லாம அனிமல்ஸ் கூட வாழ முடியாது. அதுக்கும் தெரியணும் இறை எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தன்னுடைய குழந்தைய வாயில அந்த பறவை ஊட்டணும்னா அதுக்கு அது எங்கேருந்து எடுத்துன்னு வரத்துக்கு தெரியணும், திருப்பி தன்னுடைய கூட்டுக்கு போக தெரியணும், அதனுடைய குழந்தையினுடைய வாய் திறக்க தெரியணும், அது கரெக்டா அது உள்ள போட தெரியணும். இப்படி இந்த அறிவுன்றது இல்லாம எந்த காரியமுமே நடக்காது உலகத்துல. நம்ம பாக்குறோம், அனிமல்ஸ் கிட்ட பாக்குறோம், மனிதர்கிட்ட பாக்குறோம். அப்படி நாம சொல்ற அறிவுன்றது நம்ம சொல்ற படிப்பறிவு அந்த அறிவு இல்லை. இந்த பேசிக் விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது புத்தியினுடைய பலத்தினாலதானே வருது. ஜானாமி பிரத்யய பலாத்து இல்லையா, இது எனக்கு தெரிகிறது அதனால் செய்கிறேன் அப்படின்ற காரியத்தோட அந்த அறிவோட செய்யக்கூடிய பலம் யாருக்கு இருக்கோ அதுதான் சார் புத்தி. இதுதான் அபரே புத்திஹி இது ஜகுஹு, புத்தி தான் சார் ஆத்மாவாக இருக்கணும். அதனால ஆத்மா இது ஜகுஹு,
இந்த புத்தி தான் புத்தி ஆத்மா இது ஜகு. இந்த புத்தியை தான் ஆத்மா என்று சொல்லுகிறார்கள் சில பேர். என்ன சொல்லி அது மட்டும் இல்ல, மாயா வியாமூட சித்தானாம், மாயா வியாமூடம் விசேஷமாக எதனால மயங்கினான்? மாயையினால மயங்கி இப்படிப்பட்ட சித்தானாம், இப்படி சித்தங்கள் உடையவர்கள் எல்லாம் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மாயையில மாதிரி தேகமே ஆத்மா, பிராணமே ஆத்மா, மனமே ஆத்மா, புத்தியே ஆத்மா இப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் தேசாம் பூஷணம் உச்சதே, அவர்களுக்கெல்லாம் இந்த தூஷணத்தை சொல்லுவதற்காக இந்த 5வது ஸ்லோகமானது ஆச்சாரியாரால எழுதப்பட்டதுன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து இப்ப பாருங்க. தேகம் பிராணமபீந்திரியாண்யபிதலாம் புத்திம் சூன்யம் விது ஸ்ரீபாலாந்த ஜடோபமாஸ்து அஹமிதி சாந்தா ரிஷம் வாதினஹா. ஏ வாதினஹா, இந்த ஆட்சி பண்றாங்க பாருங்க, இந்த டிஸ்பியூட் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள்லாம் எப்படி இருக்கார்கள் பாருங்க. எல்லாம் ஸ்ரீ பால அந்த ஜட உபமாகா, இவர்கள் எல்லாம் ஃபெமினின் மைண்டடா இருக்கிறார்கள். இல்ல இன்னிச்சூடு சிறுவர்கள் மாதிரி பாலர்கள் மனசோட இருக்கக்கூடியவர்கள். அது மாத்திரம் அந்த குருடர்கள் ஜடமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இவர்கள் எல்லாம் அகமிட்டி புருஷம் பிராந்தாக புருஷம், அது நான் என்று பிராந்தியினால சரியாக புரிந்து கொள்ளாம நிச்சயமா நம்புறான் சார். இந்த தேகம் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் நான் அப்படின்றதுல இவர்கள் எல்லாம் யாரு? ஸ்ரீ துல்லியம், பால துல்லியம், அந்த துல்லியமாக இருக்கக்கூடிய ஜடமான மனிதர்களைப் போலவே இவர்கள் நிச்சயமாக கருதி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். அதனாலதான் இவர்கள் எல்லாம் தேகம், இந்த தேகத்தையும், பிராணம், பிராணத்தையும், இந்திரியாண்யபீத, பிராணனையும், பிராணமபி இந்திரியாண்யபி, இந்த இந்திரியங்களையும், சலாம் புத்தி, இந்த மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த டெல்யூடட் மைண்ட் இருக்கு இல்லையா, அதையும் இல்லையா, இது எல்லாத்தையும் இவங்க சூன்யம், சில பேர் சூன்யம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்ல சார், கடைசியில எல்லாம் பார்த்தேன்னாக்கா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பௌத்தன் அப்படி சொல்றான். இப்படி எல்லாம் இவர்கள் எல்லாம் விதுகு அகம் இது விதுகு, இதைத்தான் நான் 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 என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா. இந்த பாடியையும் பிராணனையும் இந்திரியத்தையும் இந்த மாறிக்கொண்டே பிக்கிள் மைண்டடா இருக்கக்கூடிய இந்த புத்தியை வைத்துக் கொண்டு இல்லையா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதையும் இவர்கள் என்ன பண்றாங்க, இதுதான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றது ஆச்சாரம் அந்த உண்மையை எடுத்து போயிட்டார். மாயா சக்தி விலாச கல்பித மகா யாமோக சம்ஹாரினே, இதெல்லாம் அந்த மாயா சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கிரேட் டெல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. தைவி ஏஷா குணமயி மம மாயா சுரத்யா அப்படின்னா இந்த மாயைன்றது ஒரு தெய்வீகமான ஒரு பவர் ஒண்ணு இருக்கு. இந்த மாயா பவர் இருக்க சுரத்யா வெரி 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 டிஃபிகல்ட் டு அவுட்கம். சரி சார், இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார், நான் எப்படிதான் சார் முன்னுக்கு போறது? அதுக்குதான் சாஸ்திரங்கள், ரிஷிகள், ஆச்சாரியர்கள், யாஜ்ஞவல்கியர் போன்ற தபஸ்விகள் இவர்கள்லாம் எதுக்காக வந்தார்கள்? நமக்கு வந்து இந்த வேதாந்த சாஸ்திரம் என்பதை அருளி அது எப்படி அப்படியே அந்த கர்மயோகம் வழியாகவும் உபாசனா யோகத்தின் மூலமாகவும் ஞான யோகத்தின் மூலமாக அப்படியே அந்த மாயையில போட்டுவிட்டு சக்கர வியூகத்துல போய் மாட்டின்னு இருக்கோம். எல்லாம் மாயைன்னு ஒரு சக்கர வியூகம். இந்த சக்கர வியூகத்துல மாட்டின்ற இந்த துணியானது நம்மளுக்கு தெரியாம எத்தனையோ வருஷமா ஜென்ம ஜென்மமா பண்ணது இப்ப போய் முள்ளிச்செடியில போய் மாட்டின்னு இருக்கு சார். என்னுடைய வேஷ்டிய உணர்த்தி போட்டு போனா இப்ப முள்ளிச்செடியில போட்டு போனா நான் இப்ப பெரிய ஒரு சதத்துக்கு போனேன். இப்ப அசிங்கமா கிழிஞ்சதையா போட்டு போவேன் அப்படின்னா எப்படி எடுப்பேன் நானு? எப்படி போய் மாட்டின்றதோ இல்லையா, அதே மாதிரி அதை எடுத்தா அந்த முள்ளிச்செடியில இருந்து அந்த வரும், செய்யாம வரும் இல்லையா. நாம என்ன இப்ப மாயையில மாட்டி மாயையில இருந்து எப்படி வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்மளுடைய ரிஷீஸ்வரர்கள், ஆச்சாரியார் உபதேசங்கள் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த மாயையான உலகம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறமா இதெல்லாம் நிலை இல்லப்பான்றது அதை புரிந்து கொண்டு அதற்கும் மேலான ஒரு சௌகாரத்தை வந்து சாகாரமான சொரூபத்தின் மூலமாக நிராகாரமாக இருக்கக்கூடிய சொரூபத்தை அறிந்து இல்லையா, இது இவ்வளவு நாள் ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் காரண சரீரத்தையும் நான் நினைச்சிருந்தியப்பா, அது இல்ல பஞ்சகோஷத்துலதான் நான் பேசிட்டு இருந்தேன். நீ ஐ எம் 80 kgs அப்படின்னு சொல்லி ஐ எம் ஹங்கிரி, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் அன்ஹாப்பி, ஐ எம் லாயர், ஐ எம் பேர், ஐ எம் ஃபீமேல், இப்படி எல்லாம் சொல்லி ஐ டோன்ட் நோ இப்படின்னு எல்லாம் கோஷத்திலேயே இருந்து பேசிட்டப்பா. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த எப்படி போய் மாட்டினியோ இதெல்லாம் ரொம்ப வருஷமா மாட்டிட்டு இருக்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சுட்டு இந்த பத்மவியூகத்தில இருந்து வெளியில வந்துட்டேன்னாக்க அதுக்கப்புறம் எல்லாம் புரியும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அதை எப்படி சொல்ற பகவத்கீதையில, மாமே வையே பிரபத்தியந்தே, நான் சொல்லி கொடுத்த இந்த வழியின் மூலமாக யார் பிரபத்தி பண்ணிக்கிறார்களோ, ரெஃப்யூஜ் இல்லையா எங்கிட்ட இருக்கிறார்களோ, நான் மாயாம் ஏதாம், இந்த மாயையை அவர்கள் தாண்டி விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. மாயா வியாமோட சிந்தானாம் தேசாம் தூஷணம் முக்கியத்தேன்னு சொல்லி அழகா இது சொல்ற. மாயா சக்தி விலாச கல்பித மகா வியாமோக சம்பாரினே, இந்த மகா வியாமோகத்தை கொடுக்கக்கூடியதான இந்த பவர்ஃபுல் மாயையில போய் மாட்டின்னு இருக்கோம்பா. இதுல இருந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்ஹாரினே, இதை முற்றும் தொலைக்க வேண்டும், இது முழுதும் தொலைக்க வேண்டுமே. ஆனால் என்ன பண்ணோம், தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே, அந்த பரமாச்சாரியாரானவர் இல்லையா குருமூர்த்தியானவராக இருந்து கொண்டு சாட்சாத் தட்சிணாமூர்த்தியே குரு வடிவமாக இருந்து நமக்கெல்லாம் இந்த வேதாந்த போதனையை கொடுத்து இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் குறித்தாக. இல்லைன்னா இது தெரியாமையே போயிருப்பேனே அப்படின்ற ஒரு சாபத்துல சொல்ற. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. இத சொல்றதுக்காக தான் இதுக்கு முன்னாடி ஒரு 9 இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுவார். இந்த டிஸ்கஷனை மனசோல்லாசக்காரர் சுரேஸ்வராச்சாரியா வார்த்திகாச்சாரியார். தேகம் பிராணமபீந்திரியாண்யபிச்சலாம் புத்திம் சூன்யம் விது ஸ்ரீபால அந்த ஜட உபமாக து அஹம் இதி பிராந்தா விஷம் வாதினஹ மாயா சக்தி விலாச கல்பித மகா வியாமோக சம்ஹாரினே. சம்ஹாரம் முற்றிலும் தொலைந்து விட்டால் அப்படி தொலைக்கக்கூடியதாக நாளைக்கு கொடுக்கக்கூடிய தஸ்மை அந்த குருவுக்கு நமஸ்காரம். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமஹாயுதம். அவர் யாரு, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே, சாட்சா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் அல்லவா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணதாக 5வது ஸ்லோகத்தை எழுதினார். இப்போ 9வது ஸ்லோகம். தேகாதீனாம் ஜடார்த்தானாம் பாஷாணவத் அனாத்மனாம் கதம் பவேத் அஹம் பாவஹ சமாவேஷம் வினேஷிதுஹு. பாஷாணவத்து அனாத்மனாம், தேகம்ன்றது என்னப்பா, அது ஒரு காயமே, இது பொய்யடா, காத்தடைத்த பைய, இது ஒரு ஜடம், ஒரு கல்லு சார். இது பாஷாணவத்து அனாத்மனாம், அனாத்மா, இது ஆத்மாவாக இருக்குமா இல்லையா? இந்த கைய வச்சு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன சொல்றார், என்ன விரலே ஆத்மா அப்படின்னு நினைச்சு கொண்டு இருந்தா இல்லையா? அழகா அதுக்கு நிறைய போட்டு அது எல்லாம் என்னமோ அதுக்கு ஷைனிங் எல்லாம் போட்டு அப்படி எல்லாம் உடம்ப காத்துட்டே இருந்தான். இப்ப என்ன ஆச்சு, பயங்கரமா டயபெட்டிஸ் அந்த டாக்டர் சொல்றாரு, இந்த விரல்ல உனக்கு எடுத்தாதாம்பா, இல்லைன்னா இது படுத்துட்டே இருக்கும்னாக்கா இவன் என்ன சொல்றான், ஓகே டாக்டர்னு சொல்றான். கடைசியா வருஷத்துக்கு அப்புறம் பேசினா பரவாயில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க பாடி இல்லைன்னு தெரியறது இல்லையோ, இதுவும் ஒரு பொருள் தானே, பாஷாணவத்து ஒரு பொருள், இதை வெட்டுறானே இல்லையா தேகத்தை இல்லையா, காலுடைய நகத்தை வெட்டினாதான் உங்களுக்கு குறைச்சதுன்னா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க இல்லையா. ஆகையினால நமக்கு என்ன தெரியாது, இது அனாத்மா. ஆத்மாவா இருந்தா எப்படி அதை வெட்டுறதுக்கு நீங்க அலோவ் பண்ணிருக்கீங்க, அனாத்மான்னு தெரியுது, அதனாலதானே அலோவ் பண்ணீங்க. ஆகையினால இதை எப்படி நீங்க கருதணும், பாஷாணவத்து. இது பணம் பாஷாணம் நம்ம பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. நமக்கு இதெல்லாம் தமிழ்ல சொல்லும் போது அது விஷன்ற அர்த்தத்துல சொல்றோம். சாதாரண பாஷாணம்னாக்கா இது கல்லுன்ற அர்த்தம். பாஷாணவத்து அனாத்மனாம், இது ஸ்டோன் மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மா இல்லாத விஷயம், அனாத்ம விஷயம் இது. அனாத்மனாம் தேகாதீனாம்
தேகங்கள் எல்லாம் ஜடார்த்தானாம், இதெல்லாம் ஜடம்பா, இனர்த்துப்பா. இதெல்லாம் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் சப்ஜெக்ட் ஐயா ஒரு நாளும் ஐயாக மாறாது. இதெல்லாம் ஆப்ஜெக்ட். இந்த தேகாதிகள் எல்லாம் ஜடார்த்தானாம், இவை எல்லாம் இனர்த்து. எப்படி பாஷானவத்து, லைக் அ ஸ்டோன். அப்படி ஏன் அதை ஸ்டோன்? அனாத்மாவோ இல்லையோ, அனாத்மா எல்லாம் ஜடம் தானே. அனாத்மத்வாத். சரி, கதம் பவேத் அகம் பாவஹா சமாவேஷம் தினேஷு திகு. ரொம்ப அழகா பாஷானவத்து அனாத்மானாம் தேகாதீனாம் ஜடார்த்தானாம், இப்படி இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இத போய் வினா ஈஷித்துஹு, ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாம, அந்த எனக்கூடிய நாலேஜ் இல்லாம, அப்படிங்கிற வினா ஈஷித்துஹு, வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் தட் ஈஸ்வரன் இல்லையா. ஈஸ்வரன் இல்லாம முதல் ஸ்லோகத்திலேயே நமக்கு சொல்லிட்டோம் இல்லையா. விஸ்வம் தர்ப்பண திஷ்டமான நகரி சஞ்சாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனிமாயா பகிரிவோத்பூதம் ஆரியஸ்வாட்சாத்சுதே பிரபோத சமயே சுவாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குரு. அதுதான் ஆத்மான் முதலிய சொல்லியாச்சு. இந்த ஐதான் ஈஸ்வரன் அப்படின்னு. வினா ஈஷித்துகு, இந்த ஈஸ்வரன் இல்லாமல் இல்லையா. எப்படி சார்? கதம் பவேத் அகம்பாவகா சமாவேசம், இந்த நான் எனக்குடைய எண்ணமானது எப்படி சார் இந்த பாடியோட கனெக்ட் ஆகும்? அவர் இருந்தாதான் சார் கனெக்ட் ஆகும். அவர் தான் சார் ஆத்மா. இதெல்லாம் ஜடம்தான்பா அப்படின்னு சொன்னாரு. இந்த உள்ளுக்குள்ள சமாவேசம், இந்த உள்ளுக்குள்ள பூரண ஆவேசம் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஈஸ்வரனான அந்த நான்றவர் இருக்கிறவருக்கு தான் சார் இது பாடி. அவர் இந்த பாடியை விட்டு போயிடுச்சுனாக்க இதை தூக்கி எரிச்சு விடுவாங்க சார். உங்களுக்கு இந்த தேகத்தை தகன யோக்கியம் தான் சார் இந்த தேகம். அதனாலதான் பேரே அதுக்கு தகன யோக்கியம்ன்றதுனாலதான் தேகம்னு கொடுத்துருக்கேன். அவர் இருக்கிற வரைக்கும், பரமேஸ்வரன் உள்ள இருக்கிற வரைக்கும், ஆத்மா இருக்கிற வரைக்கும் வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு எல்லாரும் கேள்வி. யாவத் நிபத்தத்தி தேக தாவன் நிஜ பரிவாரோ ரத்தா அப்படியா. பச்சாத் ஜீவத்தி ஜஜ்ஜர தேகே ஆரியாம் தித்யதி தஸ்மின் காயே. ஆத்துக்காரி கூட அப்ப எப்ப எடுக்க போறீங்கன்னு கேட்பாங்க. இதுதானே உண்மை. ஈஸ்வரன் இல்லாம எப்படிதான் இந்த பாடியானது வேலை செய்யும் அப்படின்னு நீங்க போய் தேகாதி ஜடங்கள்லாம் அந்த மாதிரி அனாத்மாவாக இருக்கக்கூடிய கல்லு மாதிரி இருக்கக்கூடிய இத போய் கதம் பவேத் அகம் பாவகா, இதுக்கு போய் நான் எனக்கூடிய ஸ்டேட்டஸ் எப்படி கொடுப்பீங்க சார்? புரியலையே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் சொல்றார். தேகஸ்தாவதயம் ந ஆத்மா, தேகஸ்தாவத்து அயம் ந ஆத்மா, இந்த தேகமானது ஒரு நாள் ஆத்மாவாக ஆகாதுப்பா. ஏன் சொல்றீங்க? திருஷ்யத்வாத் ஜாட்யவத்வதா, பார்க்கப்படுகின்ற காரணத்தினால். சித்தி அப்படின்னு ஒரு கிரந்தம் மதுநூதன சரஸ்வதி, அவர் எதுக்காக எழுதினார்? நம்ம எல்லாரும் அதைதான் தலையில கொண்டாடிக்கிறோம். அந்த அந்த புத்தகத்தை தான் இல்லையா. அத்வைத சித்தி ரத்னாகர அப்படின்ற ஒரு பட்டம் இருந்ததுன்னா அது ரொம்ப பெரிய படிப்பு. ஏன்னா அதுல முழுக்க மீமாம்சை, வியாக்கரணம், அர்த்தம் இதெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் தெரிஞ்சதுனால்தான் அந்த அத்வைத சித்திக்குள்ள நமக்கு ஒரு பிரவேசமும் கிடைக்கும். அந்த அத்வைத சித்தியில முதல்ல இந்த உலகம் நித்யா என்பதை ஸ்தாபிக்கிறதுக்காக ஒரு 5 வித்தியாசத்தை சொன்னார். அது எப்படி சொன்னார் அப்படின்னாக்க, நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? இந்த உலகமான பிரம்ம சத்தியம், ஜெகன் நித்யா, ஜீவோ பிரம்ம இவ, இங்க சொல்லிருக்கு, இங்க சொல்லிருக்கு, வேதத்தில் சொல்லிருக்கு, ஏன்னா உபனிஷத்தினுடைய தாற்பயம் நமக்கு அதோன்யதார்த்தம் அப்படின்னு சொல்லிருக்கு அப்படின்னா நம்ம கஷ்டப்படுவோம்ல. அவர் சொன்னார், என்ன பெரிய பிரம்மாஸ்திரம், நீங்க உபனிஷத்தை போய் நீங்க எடுத்துன்னு வராதிங்க. இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஆன்சர் பண்றது, வையாகரணன், கார்த்திகன், இவாளுக்கெல்லாம் நம்ம நான் புத்தியை வச்சுட்டு இவாளெல்லாம் புத்தி தானே வச்சுட்டு இருக்காங்க, புத்தியை வச்சுட்டே நான் டாக்கி பண்றேன் அப்படின்னு சொல்லி விமதம் நித்யா திருஷ்யத்வாத், இந்த உலகம் போய் தான் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் அப்படின்னு சொல்றார். இந்த உலகம் போய் தான் ஜடத்வாத், இது ஜடமாக இருக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு ஒரு மித்யா. இந்த உலகம் மித்யா, பார்க்கிற காலத்திலேயே அது இல்லாத காரணத்தினால் எந்த வேஷ்டியில எந்த 100 அணுத்து உண்மையோ
அந்த நூலை தவிர அங்க வேஷ்டி என்பதே கிடையாது. நீங்க தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கிற அந்த வேஷ்டியில வேஷ்டியே கிடையாது. ஆனா நீங்க எப்படி வேஷ்டின்னு பார்த்துட்டு இருக்காரோ அதே மாதிரிதான் இந்த உலகம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே அந்த உலகம் இல்லை. உலகம் என்பது ஒரு பெயர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய வித்தியாசத்தெல்லாம் பண்ணார் இல்லையா? அதுல சொல்லி இருக்கக்கூடிய லாஜிக் எல்லாம் பாருங்க. இங்க இருந்து எடுத்து அதுக்கு முன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்தவர் அவர் எங்க இருந்து எடுத்திருந்தாருன்னு பார்த்தோம்னா இந்த வாக்கியக்காரருடைய வச்சனங்கள்ல இருந்து அவர்கள்லாம் எடுத்தாங்க. தேகஸ்தாவத் அயம் ந ஆத்மா திருஷ்யத்வாத் ஜாட்யவத்வதஹ ரூபாதிமத்வாத் சாம்சத்வாத் பௌதிகத்வாத் கும்பவத். தேகஸ்தாவத் அயம் ந ஆத்மா முதல்ல ஸ்டேட்மெண்ட். இந்த பாடியானது ஒரு நாளும் ஆத்மாவாக இருக்க முடியாது. ஏன் சார் அப்படி சொன்னீங்க? முதல் காரணம் திருஷ்யத்வா. அப்பா ஒரு கும்பமானது கும்பவது திருஷ்யத்வா. ஏன் சார் கும்பவதுன்னு சொன்னீங்க? இது பாருங்க, எனக்கு இந்த போன் தெரியும், எனக்கு இந்த குடம் தெரியும், எனக்கு இந்த புத்தகம் தெரியும், எனக்கு இந்த ஐபேடு தெரியும், எனக்கு இந்த வேஷ்டி தெரியும், எனக்கு இந்த அங்கவஸ்திரம் தெரியும். எல்லாம் ரைட் சார். எதெல்லாம் எனக்கு தெரிகிறதோ இல்லையா, அதெல்லாம் என்னால் அறியப்பட்டதோ அதெல்லாம் நானா எப்படி ஆவேன்? நான் வேஷ்டியா? வேஷ்டி என்னால் அறியப்பட்டது, நான் வேஷ்டி ஆவேனா? என்னால் அறியப்பட்டது அங்கவஸ்திரம், நான் அங்கவஸ்திரமா? இந்த புத்தகம் என்னால் அறியப்பட்டது, நான் அங்கவஸ்திரமா? நான் புத்தகமா? என்னால் அறியப்பட்டது என் பையன், நான் என் பையனா? என்னால் அறியப்பட்டவர் எங்க அப்பா, நான் அப்பாவா? என்னால் அறியப்பட்டவள் என் மனைவி, நான் மனைவியா? இல்லையே. இதுல இருந்து என்ன தெரியுது? இதெல்லாம் இது. எதெல்லாம் இதுவோ அதெல்லாம் கும்பவத்து பொருள் தானே, ஆப்ஜெக்ட் தானே. ஆகையினால எதெல்லாம் அறியப்பட்டது? இந்த தேகம் அறியப்பட்டது தானே. அறியப்பட்ட விஷயமானது நானா இருக்க முடியாது இல்லையா? நான் வேற, தேகம் வேற தானே இருக்கும். இது கும்பவத்து திருஷ்யத்வாத் இல்லையா? ஆகையினால இது பார்க்கப்படுகின்ற காரணத்தினால், கண்ணால பார்க்கப்பட்ட காரணத்தினால் ஐய மொத்தம் நான் பார்க்கவே முடியாது. எல்லா இதுவும் பார்க்கலாம். என்னால் பார்க்கப்பட்டது எல்லாம் இது கேட்டகரி தான். என்னால் பார்க்க முடியாத ஒரே விஷயம் இந்த உலகத்துல என்ன? ஐ மாத்திரம் என்னால பார்க்க முடியாது. அதிருஷ்யம், அக்ராஹ்யம், அகோத்திரம், அச்சக்ஷுஸ்ரோத்திரம், ததபாணி பாதம் அப்படின்னு வேதங்கள்லாம் கோஷிக்கக்கூடிய அந்த ஐயானது அது அதிருஷ்யமா இருக்கு. ஆனா இதெல்லாம் திருஷ்யமா இருக்கு. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், இந்த உலகம் எல்லாம். ஆகையினால இதெல்லாம் திருஷ்யத்வா. இதெல்லாம் நான் ஆத்மா. ஒரு காரணம் சொன்னேன். ரெண்டாவது காரணம் ஜாட்யவத்வதா. இந்த பாருங்க, இதெல்லாம் இனர், எல்லாம் ஜடம். அதுக்கு தனியா எந்த கெப்பாசிட்டியும் நான் இல்லாம இந்த உடம்பு ஏதாவது செய்ய முடியுமா? நான் போயிட்டாங்கனாக்க என்ன, கண் இருக்கும், பிரேதத்துக்கு கூட தான் கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு. அது ஏதாவது பிரயோஜனமா? எல்லாரும் எடுத்து எங்க போடுறாங்க? ரேடியில போட்டுடுறாங்களே. இதுல இருந்து என்ன தெரியுது? ஜாட்யமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், ஜடமாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் கும்பவத்து. அதே மாதிரிதான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸும். அதனால ஜாட்யவத்வதா, ஜாட்யத்துடன் கூடினதாக இருக்கிறது, இனர்த்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ரூபாதி மத்வாத். ஒரு உருவம், ஒரு நாமா இருக்குமே. ஆனால் ஐக்கு மாத்திரம் எந்த முகமும் கிடையாது, பேரும் கிடையாது. ஏன் சார் பிரம்மன்னு சொல்றீங்களா? ஆத்மாப்பா உங்களுக்கு வேற வழி இல்லாம சொன்னப்பா, நான் ஒன்னும் ஒத்துக்கவே இல்லை. அந்த ஐக்கு பேரு பிரம்மன்னா நான் சொல்லவே இல்லை. வேற வழி இல்லாம எல்லாத்துல இருந்து பிரிச்சு இந்த டீச்சிங்கனுடைய கன்வீனியன்ஸுக்காக பெருசுன்னு சொன்னேன் நான். அவ்வளவுதான் பிரம்மன்னு சொன்னேனே தவிர நீங்க எந்த பேர் வச்சுக்காம வெறும ஓங்காரம்னு சொல்லுங்க, எது வேணாலும் சொல்லுங்க. ஐ எம் சேம் ஃபார் தட். ஆனா வேற வழி இல்லாம தான் பேரு கொடுத்தேனே தவிர எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அதெல்லாம் என்னால அறியப்பட்டதாயிடும், பொருளாயிடும், ஆப்ஜெக்ட் ஆயிடும். அதனால எதுக்கெல்லாம் ரூபம் இருக்கோ அதெல்லாம் என்ன ஆச்சு? அனாத்மா தான். ஆத்மாவாக இருக்கவே முடியாது. ஏன்? பார்க்கிற பொருள் எல்லாமே அனாத்மா. அனாத்மான்னா என்னப்பா? சைத்தன்யம் இல்லாம ஜடமாக இருக்கும் பொருள்கள் எல்லாமே அனாத்மா. ரூபத்துடன் கூடிய ரூபமத்வாத், மத்வாத் இல்லையா? பக்தி மத்வாத், பக்திமான். ரூபவத்மாத், ரூபவான் இல்லையா? இப்படி மத்துடன் கூடினது. ரூபாதி மத்வாத், ரூபத்துடன் கூடினது எல்லாமே ஆத்மா. அப்படின்னா என்னப்பா? அனாத்மா. சாம்சத்வாத் அடுத்த காரணம். திருஷ்யத்வாத் ஒண்ணு சொன்ன,
ஜாட்யத்வாத் சொன்ன, ரூபாதிமத்வாத் மூணாவது, நாலாவது சாம்சத்வாத் எல்லாம் ஒரு பார்ட் இல்லையா, எல்லாம் ஒரு பார்ட். இந்த குடம் இருக்க அதுக்கு பார்ட் எல்லாம் இருக்கு, வயிறு பானை மாதிரி இருக்கும், அது உள்ள தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த உடலுக்கும் எல்லாம் கை காலு மூக்கெல்லாம் இருக்கு. அந்த ஆத்மா எங்கு இருக்கக்கூடியமா அஞ்சிங்கனாதபடி என்றும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு ஒரு அம்சமாக அவயவத்துடன் கூடிய இருக்கக்கூடிய தன்மையானது இருக்குமாப்பா? எங்க போய் நான் பூஜை பண்றது? நான் ஏதோ அசியம் பண்ணி சகுனமாக அவரை வைத்துக் கொண்டு அவருக்கு போறேன். போய் பகவானுடைய கால அலம்பரத்தா பாத்தியம்னு சொன்னா நான் எங்க போய் பாத்தியம் பண்ணுவேன்? எங்க போய் பகவானுடைய கால அலம்புவேன்? பகவானுக்கு ஆச்சமனம் பண்ணுன்னா அவருக்கு நான் வாய் இருக்கான்னு நான் ஆச்சமனம் பண்றதுக்கு ஏதோ என்னுடைய திருப்திக்காக பாத்தியம் சமர்ப்பியாமி, அர்ஜன் சமர்ப்பியாமி, ஆச்சமனியம் சமர்ப்பியாமி, ஔபச்சாரிக ஸ்நானம் சமர்ப்பிய சொல்லும் போதே ஔபச்சாரிகம் தான் சொல்றேன். நான் ஸ்நானம் பண்ண வைக்க முடியுமா? அவர் என்ன பொருளான அம்சத்தோட கூடிய கூட பார்ட்ஸோட இருக்கக்கூடிய பொருளா இருந்தா அதெல்லாம் பண்ணலாம். இல்லையே ஆனாலும் பக்திக்காக நான் பண்ணிக்கிறேன் இல்லையா, அது வேற விஷயம். ஆகையினால அவருக்கு அம்சம் கிடையாதுன்னு தான் தாத்பரியம். கான்ஷத்வாத் அது மாத்திரம் இல்ல, பௌத்திகத்வாச்ச இந்த உடல்லாம் பாருங்க பௌத்திகம். அவர் யாரு? இந்த ஆத்மன ஆகாச சம்பூதா, ஆகாஷாத் வாயு, வாயோரக்னி, அக்னேராபஹ, அத்ய பிருதிவி. இந்த பஞ்சபூதங்கள் நீங்க சொல்றதுல அது எங்க வந்து ஆத்மனஹா, அந்த ஆத்மாவில இருந்தது. ஆகாஷா சம்பூதா உண்டாச்சுப்பா இந்த ஆகாசம். ஆகாசத்துல இருந்தா வாயு உண்டாச்சு, வாயுல இருந்தா அக்னி உண்டாச்சு, அக்னியில இருந்தா ஜலம் உண்டாச்சு, ஜலத்துல இருந்தா பூமி உண்டாச்சு. இப்படி பஞ்சபூதத்தும் உண்டாக்கினவர் அவர். அவர் எப்படி இந்த பஞ்சபூதத்துல இருப்பாரு? நீங்க சொல்ற இந்த ஆத்மாவான் தேகம் பிராணமதி இந்திரியான இதெல்லாம்ன்றீங்களே, இதெல்லாம் மகா பௌத்திகத்துல இருக்கக்கூடியதுப்பா. எல்லாம் பிசிக்கல் நேச்சரோட, பிசிக்கல் பாடினா என்ன அர்த்தம்? பௌத்திகமாக இருக்கக்கூடியது இல்லையா? இந்த 5 பூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த பிசிக்கல் பாடி. அது எப்படி பௌத்திகத்வாச்ச கும்பவது அப்படின்னு சொல்ற. இந்த அழகான ஸ்லோகம் பாருங்க. தேகஸ்தாவத் அயம் ந ஆத்மா திருஷ்யத்வாத் ஜாட்யவத்வதஹ ரூபாதிமத்வாத் சாம்சத்வாத் பௌத்திகத்வாச்ச கும்பவது. உடம்பு எப்படி சார் இருக்கு? அதுவும் ஒரு குடம் போலதான், அது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு சார் அப்படின்னா. இந்த குடம்பும் இந்த குடமானது எப்படி இருக்கு? ஜடம் சார். அதே மாதிரிதான் உங்க உடம்பும் ஜடம் சார் அப்படின்னா. சார் இந்த குடத்துக்கு வந்து நாமம் ரூபம்லாம் இருக்கு சார். உங்க உடம்புக்கும் நாமம் ரூபம்லாம் இருக்குப்பா. உன்னை கருப்புன்னு ஒருத்தன் சொல்லுவான், உன்னை நிறம்னு ஒருத்தன் சொல்லுவான், உன்னை வெள்ளைன்னு ஒருத்தன் சொல்லுவான், அட்டகரின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒரு மாதிரி பேர் ஒயிட் சார் அவர் மூஞ்சில அப்படின்னு. ஃபாரினர்களுடைய ஒயிட் வேற, பேர் வேற, இந்தியாவில இருக்கக்கூடிய வேற. எல்லாம் உங்க உடம்புக்கு எதெல்லாம் அப்ளை ஆகுதோ அதெல்லாம் அந்த குடத்துக்கும் அப்ளை ஆகுது. சரி, குடத்துக்கு அவயவங்கள்லாம் வயிறு, வாய், கழுத்து எல்லாம் இருக்கு. கொஞ்சம் கழுத்து குறுகி வாய் கொஞ்சம் பெருசாகி அதை விட பெருசா ஒரு வயறு இருக்குமே, ஆனால் அந்த ஒரு பொருளுக்குத்தான் குடம் என்று பெயர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய அந்த குடத்துக்கு இவ்வளவு அவயவங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரிதான் உமக்கும் வயிறு, வாய், கழுத்து, காலு, கை எல்லாம் இருக்கிறது. ஆகையினால் நீங்க எந்த விஷயத்துல ஒருத்தருக்கு நீங்களும் கும்பவத்துதான் அப்படின்னா 5 பூதங்களால ஆனது சார் இந்த கும்பு. அதுல பாருங்க சார், அவன் வெயில போட்டு அதை நல்லா காய வைக்கிறான் சார் அந்த குடத்தை. அதுக்கப்புறம் தான் சார் அந்த கலர் ஆனது கருப்பு கலர் ஆனது ரெட்டாச்சு. அதுக்கப்புறம் தண்ணியில சேர்த்து தான் சார் அதை குறைக்கலாம் இல்லையா? அதை எடுத்துன்னு வந்து அது உள்ள ஸ்பேஸ் ஒண்ணு கொடுக்குறான் சார் நீங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக. இப்படி எல்லாம் பஞ்சபூதங்களால ஆனதுதான் சார் இந்த குடம் அப்படின்னா. அப்படி அதெல்லாம் தெரிஞ்சிருக்க இல்லையா? அப்ப நீங்களும் இப்படிதான் பஞ்சபூதங்களால் ஆனவர். ஆகையினால நீங்களும் கும்பன் தான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலை நான் என்று நினைத்தால் நீங்களும் கும்பம் ஆயிடுவீர்கள். அதனால இத பஞ்சகோஷ அதீதா ஸ்தூல சூக்ம காரண சரீரார் அதிரிக்தா இல்லையா? அவஸ்தாத்திரே சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபாவ ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டார். தேகஸ்தாவதயம் ந ஆத்மா திருஷ்யத்வாத் ஒரு காரணம். ஜாட்யவத்வாச்ச ஜடமாக இருக்கும் தன்மையினால் நாம ரூபத்துடன் கூடினது. ரூபாதிமத்வாத் அப்புறம் அவயவங்கள் இருக்கு, அம்சங்கள் இருக்கு, பார்ட்ஸ் இருக்கு. அம்சத்வாத் அதுக்கப்புறம் பௌத்திகத்வாத்
5 காரணங்கள் சொன்னார். ஆகையினால இந்த தேகமும் தேகா தாவது கும்பவத்து, ஆகையினால்தான்பா சொன்னேன் இது ஒரு குடம் மாதிரி, மண் குடம் மாதிரி தான் உங்களுடைய சரீரமும் அப்படின்னு சொன்னார். சரி சார். மூர்ச்சா சுஷுப்தி மரணேஸ்வபி தேஹா பிரதிஷ்யதே தேஹாதிதிரிக்தத்வாத் ததாத்மான பிரதீயதே அப்படின்னாரு. பாருங்க, இந்த பாடி ஒரு 4 அவஸ்தை இருக்கு. என்னென்ன அவஸ்தை? மூர்ச்சா அவஸ்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 3 அவஸ்தை சொல்றாரு. மூர்ச்சா அவஸ்தைன்னு என்ன சொல்றா, நம்ம ராமாயணம் எல்லாம் படிக்கும்போது இந்த நியூஸை கேட்கணும், இந்த சரதன் மூர்ச்சை அடைந்தார் அப்படின்னு படிப்போம். இது சொன்ன உடனே ஒரு நிமிஷம் லக்ஷ்மணன் மூர்ச்சை அடைந்தான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி மூர்ச்சா அவஸ்தா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம என்ன சொல்றோம், இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்பூண்டு இல்லையா, இப்படி ஒரு நிலை. அப்புறம் சுஷுப்தி ஸ்லீப்னு ஒரு நிலை. அதுக்கப்புறம் மரணம் அப்படின்னு இருக்கும். இந்த 3 நிலைகள்லயும் இந்த மயக்க நிலை, தூக்க நிலை, மனன நிலை, இது எல்லாத்துலயும் தேகா பிரதிஷ்யதே, எல்லா நிலையிலையும் தேகம் இருக்கும் இல்லையா? தேகா மூர்ச்சா சுஷுப்தி மரணேஷாபி பிரதிஷ்யதே, காணப்படுகிறது இல்லையா? திஸ் பாடி continues to be seen even during மூர்ச்சா அவஸ்தா. கோமாலையும் சரி, டீப் ஸ்லீப்லயும் சரி, டெத்லயும் சரி காணப்படுகிறது. பட் தேகாதி வதிரிக்தத்வாத் ததாத்மான பிரதீயதே, ஆனால் அந்த இடத்துல ஆத்மாவானது அந்த இடத்துல இருக்கிறதோ இல்லை. இந்த ஐ கான்சியஸ்னஸ் அங்க அவனுக்கு இருந்ததோ, மூர்ச்சாவஸ்தையில இருந்துதா இல்லை, சுஷுப்தியில இருந்துதா அவனுக்கு நான்றது தெரிஞ்சு தூங்கினானோ இல்லை, தெரியாதனாலதான் தூங்கினான். மரணத்துல இருக்குமோ? இருக்காது. ஆகையினால இந்த பாடிக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருந்திருந்தா இவன் மூர்ச்சாவஸ்தையிலையும் தெரிஞ்சிருந்திருக்கணும், தூக்கத்திலேயே நான் தூங்குகிறேன்னு சொல்லியிருக்கணும். தூங்கும் போதே நான் தூங்குறேன்னு சொல்லணும். அவன் சொல்வதில்லை, ஜடம் மாதிரி தூங்குறான். மரணத்திலையும் திரும்பி சொல்ல போறது இல்லை. ஆகையினால இந்த இந்த 3க்கு சம்பந்தம் இல்லாத காரணத்தினால இதை விட வேறாகத்தானே இருந்தாகணும். அதனால அதான் ஆத்மா ந பிரதீயதே, இந்த நிலைகள்லாம் ஆத்மாவானது காணப்படாத காரணத்தினால் இட் ஹேஸ் டு பி டிஃபரண்ட். தேகாதி வதிரிக்தமாகத்தான் இந்த ஆத்மா இருக்கணும். மூர்ச்சா சுஷுப்தி மரணேஷ்வபி தேகா பிரதிஷ்யதே, தேகா மூர்ச்சா சுஷுப்தி மரணேஷ்வபி பிரதிஷ்யதே. அது மட்டுமில்ல, ஆத்மா தேகாதி வதிரிக்தத்வாத் தத் ந பிரதீயதே, தேகாதி வதிரிக்தமாக இருக்கிறதுனாலதான் அந்த ஆத்மாவானது அந்த சமயத்தில் காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி, ஆகையினாலேயும் தேகத்தை விட வேறானதுதான் ஆத்மா அப்படின்னு. யதா ஜகத் பிரவர்த்தீனாம் ஆதி காரணம் அம்சுமான் புமாம் ததைவ தேகாதி பிரதேகாதி பிரவருத்தௌ காரணம் பரம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய பாருங்க. யதா ஜகத் பிரவருத்தினாம், இந்த ஜகத் பிரவர்த்திக்கணுமே ஆனால் அதுக்கு ஆதி காரணமாக எது இருக்கணும் அப்படின்னு பாருங்க. அம்சுமான் யதா, அம்சுமான்னா சூரியன். இந்த உலகமானது வந்து முதல்ல சூரியன் வராது. சூரியன் வரலன்னாக்கா வெளிச்சமே வராது இல்லையா? வெளிச்சம் இல்லைன்னா எந்த தொழில் நடக்கும்? எல்லா வியாபாரங்களும் அந்த வெளிச்சத்துலதான் நடக்கணும். அதுக்கப்புறம் என்ன, எல்லா விவகாரமும் வெளிச்சத்துலதான் நடக்கும் இல்லையா? இப்படி ஒரு சூரியன் வந்த உடனே எல்லாம் ஆக்டிவா வர்றாங்க இல்லையா? நம்ம சொல்லியிருக்கேன், அவ்வளவு சொல்லியிருக்கேன் இல்லையா? எல்லாரும் இந்த வயசானவர்கள் எல்லாம் வீட்டுல பாருங்க படுத்துவாங்க. அதோ ஞாயிற்றுக்கிழமையா கரெக்டா என்னைக்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்க மாட்டானோ அன்னைக்கு வந்து ராத்திரி 12 மணிக்கு தாத்தாக்கு எல்லா ப்ராப்ளமும் வரும் இல்லையா? ஐயோ ஐயோன்னுவாரு. எல்லாம் போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு பையன் மாடு பொண்ணு எல்லாரும் ஓடுவாங்க. அவருக்கு தண்ணி குடிச்சு பாருங்க, முதுகுல ஒத்தலம் குடிச்சு பாருங்க. ஐயோ இந்த ஜனம் பாருன்னு அங்க போனான்னாக்கா அங்க டாக்டர் இருக்க மாட்டான், இப்ப வராதிங்க காத்தால வாங்க அப்படின்னு எல்லா அமகலமும் பண்ணுவாங்க. வீடே எல்லாம் இருட்டுல என்ன பண்றதுன்னு தெரியாது. எல்லாருக்கும் ஒரு பயம், எல்லாருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். அந்த இருட்டு இருந்ததுன்னு வச்சுங்க எல்லாருக்கும் நெகட்டிவ். அப்படி காத்தால ஒரு 3 மணி 4 மணிக்கு ஒரு நிமிஷம் அவர் அப்படியே தூங்குவார். எல்லாரும் அப்பா நம்மளும் போய் தூங்கலான்னு பார்த்த உடனே
கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த சூரியன் வந்த உடனே அவருக்கு அந்த பயங்கள்லாம் எல்லாம் போயிடும். தாத்தால இருந்த உடனே போய் பால் வாங்க வச்சு கிளம்பிடுவார் தாத்தா. அப்படிலாம் பாக்குறோம் இல்லையா நம்ம. அது மாதிரி இந்த எனர்ஜின்றது அந்த சூரியன் வந்துருச்சுனாக்க கிட்டுன்னு ஒண்ணு யதா ஜெகத் பிரவர்த்தினாம் ஆதி காரணம் அம்சமா, எப்படி இந்த சூரியனானவன் ஆதி காரணமாக இருக்கிறார்களோ இந்த ஜெகத்தை நடைபெறுவதற்கு, அதே மாதிரிதான் ததா ஏவ புமான் ததைவ தேஹாதி பிரவருத்தௌ காரணம் பரம். சிமிலர்லி ததா ஏவ புமான், அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவானது தேகாதி பிரவருத்தௌ, இந்த தேகங்கள் எல்லாம் வேலை செய்வதற்கு பரமம் காரணம் பவதி, பரம் காரணம் பவதி. எப்படி இந்த சூரியன் வந்த உடனே இந்த உலகமானது இயங்குகிறதோ அதே மாதிரி இந்த ஆத்மா தூங்கி எழுந்தாருன்னா 5 மணிக்கு இந்த தேகாதிகள்லாம் பிரவருத்தி ஆகும் அப்படின்றத நாம பார்ப்பது இல்லையா. அது மாத்திரம் இல்லை, மம தேகோயம் இத்யேவம் ஸ்ரீபாலாந்தே தேகோஹம் இதி ந அவைதி கதாச்சிதபி கஷ்டன. அங்க தேகம் பிராணமபி இந்திரியாணி விஜனாம் புத்திம் சூன்யம் விதோ ஸ்ரீபாலாந்தயோபமாஸ்து அஹமிதி பிராந்தா பிரிசம்பாதினஹான்னு சொன்ன வார்த்தை சொல்லு. அந்த ஸ்ரீபால அந்த அப்படியே ஆச்சாரியோட வாக்கியம் எழுதுறாரு, வார்த்தைகள் எழுதுறாரு. அந்த ஆச்சாரியால என்ன ஐடியா கொடுத்தாரோ அந்த வார்த்தையை வச்சுட்டு அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மம தேகோயம் இதியேயம் ஸ்ரீ பால அந்தஷ்ட மன்யதே தேகோஹம் ந அவைதி கதாச்சிதபி கஷ்டன. ஸ்ரீ ஜீவன் feminine minded person புரிஞ்சுக்கணும். இல்ல பொம்பளை ஸ்ரீ பால even immature child, andaha a blind person, Sri Balaha andascha ayam dehaha mama ityevam manyate. Ayam dehaha, இவர்கள் எல்லாம் because of their immaturity இந்த தேகத்தை அயம் தேகோ இந்த தேகம் மம என்னுடையது இது ஏவம் மன்னியது, இவர்கள் எல்லாரும் இந்த தேகத்தை என்னுடையது என்று நினைக்கிறார்கள். பாவர்கள் இவர்கள்லாம் ஸ்ரீபால அந்த உபமாக அவர்களுக்கு ஒப்பானவர்கள். இந்த அஞ்ஞானிகள் எல்லாம் இந்த தேகத்தை போய் நான் 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 என்று கருதுகிறார்களே. நான் என்ன பண்றேன் மை பாடி அப்படின்னு சொல்றாங்க. தேகோகம் நிதி நான் அவைத்தி இல்லையா, இத போய் எனதுன்றத போய் தேகோகம் அப்படின்னு சொல்றார்களே தவிர இந்த தேகத்துக்கு வெதிரிக்தமாக நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை எப்பொழுதுமே. இல்ல அவைத்தி கதாச்சி தப்பி கஷ்டம் இல்லையா. இந்த ஐயானது எதோட சேராதியான்னு சொல்றேன். நான் எவ்வளவு சொன்னாலும் இவர்கள் இந்த ஐய தப்பு தப்பா என்னை கொண்டு சேர்க்கறதுலயே புரியா இருக்கார்கள். இந்த ஸ்ரீ பால ஜடாதி ஜனங்கள்லாம் இருக்கா பாருங்க. I am 45 kgs சொல்றான். நீ எப்படிதான் 45 kgs இவர் பாடி 45 kgs சொல்லுடான்னா கேட்க மாட்டேன். I am 45 kgs அப்படின்னு. சரி I am thirsty ஐயோ தேர அது பிராண தர்மம்பா. அந்த பச்சிக்கிறது இந்த தாகம் எடுக்கிறது அப்படின்னாக்கா திருப்பி திருப்பி அதே தப்பு. I am thirsty, I am hungry. சரிப்பா அது I am happy, எப்பா ஹாப்பி எப்போதுமே ஹாப்பிப்பா, ஆனந்த ஸ்வரூபம்பா. I am happy, I am unhappy உனக்கு கிடையாதுப்பான்னா அந்த மனசனுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஐயா கொண்டு போய் இவன் சேர்த்து I am happy, I am unhappy அப்படின்னு. இல்லன்னு வச்சுங்க புத்தியோட சேர்ந்து சார் I am a doctor, I am சார் நான் பிராமணன் சார் நான் கத்திரியன் சார்னு எப்ப பார்த்தாலும் அந்த அந்த ஈகோவோட போய் சேர்ந்துட்டு அந்த புத்தியோட சேர்ந்துட்டு சேராத எல்லாருக்கும் ஒரே ரசம் தான், எல்லாருக்கும் ஒரே உடம்பு தான், எல்லாரும் பௌத்திகம் தான் தெரியாம இந்த ஈகோ அவனுக்கு வருது. இல்லன்னு வச்சுக்க ஆனந்தமய கோஷத்தோட சேர்ந்துட்டு ஐ டோன்ட் நோ சார், ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், அதான் உங்களுக்கு தெரியாதுன்னா எப்படியா தெரியும்னா இல்லை சார் எனக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியும் சார்னு ஏதோ ஒரு லாஜிக் சொல்லிட்டு ஐ நோ தட் ஐ டோன்ட் நோ அப்படின்னு பேசிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் சேராத ஐயே இப்படி சேர்த்து விவகாரத்துல பண்றதுனால அது என்ன ஆச்சுன்னாக்க இந்த தேகமே ஆத்மா
இன்டலெக்டே ஆத்மா, பாடியே ஆத்மா, இந்த பாடி மைண்ட், இந்த மைண்ட் தான் ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணமானது இவனுக்கு நிலை பெற்று போட்டு போய்விட்டது. உண்மையிலேயே அவன் பாருங்க எப்படி இருக்கும், அதாச்சி தப்பி கஷ்டன இல்லையா, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும்போது வந்து இருக்கக்கூடியதாக இருக்க நான் யாரு அப்படின்னாக்க இந்த இதுல இருந்து வேறானதுதான் தேகம் அப்படின்றது அவை இல்லையா. அவன் இந்த தேகத்தை விட வேறானவன் என்பதை அவன் அறிவதில்லை எப்பொழுதும். அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன் ஆனது வந்தது. இந்திரியாண்யபின ஆத்மனா கரணத்வாத் பரதீபவது அப்படின்னு. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் நானாக இருக்க முடியாதுப்பா, ஏன்னா அதுவும் ஒரு கருவி தானே. அந்த கருவின்றது என்ன, அதுவும் ஒரு தீபவத்து தானே, தீபம் மாதிரி தானே அப்படின்னு மேல இது தேகமே ஆத்மான்றதை இது வரைக்கும் கண்டிச்சார். அதற்கப்புறம் இந்திரியங்களும் இல்லை அப்படின்னு அவன் சொன்னதை கண்டிக்க போற. இதை அடுத்த திங்கட்கிழமை